விண்கற்கள் பூமிக்கு மிகுந்த அச்சுறுத்தலாக இருப்பதாக விஞ்ஞானிகள் தொடர்ந்து கூறி வருகின்றனர். இந்நிலையில் அடுத்த வாரம் பூமிக்கு நெருக்கமாக 5 விண்கற்கள் பறந்து செல்லவிருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். எதிர்காலத்தில் விண்கற்களால் பூமிக்கு ஆபத்து அதிகம் இருக்கிறது என ஆய்வுகள் தெளிவுபடுத்தி உறுதி செய்திருக்கின்றன. இந்நிலையில் அடுத்த வாரத்தில் 5 விண்கற்கள் பூமிக்கு நெருக்கமாக பறந்து செல்லவிருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். ஆகஸ்ட் 27 மற்றும் செப்டம்பர் 1க்கு இடையில் இந்த நிகழ்வு நடக்க உள்ளதாக நாசாவின் ஜெட் ப்ராபல்ஷன் ஆய்வக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். ஒரே வாரத்தில் பூமிக்கு நெருக்கமாக 3 விண்கற்கள் பறந்து செல்லவிருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். பலவிதமான விண்கற்கள் நமது பூமி மீது மோதி பலவிதமான பேரழிவுகளை பூமி உருவான காலத்தில் இருந்தே பார்த்து வருகிறோம். இதுபோல எதிர்காலத்தில் விண்கற்களால் பூமிக்கு ஆபத்து அதிகம் இருக்கலாம் என பல ஆய்வாளர்கள் தெரியப்படுத்துகின்றனர். இந்நிலையில்தான் அடுத்த வாரத்தில் 3 விண்கற்கள் பூமிக்கு நெருக்கமாக கடந்து செல்லவிருப்பதாக ஆய்வாளர்கள் எச்சரித்துள்ளனர். ஆகஸ்ட் 27 மற்றும் செப்டம்பர் 1க்கு இடையில் இந்த நிகழ்வு நடக்க உள்ளதாக நாசாவின் ஜெட் ப்ராபல்ஷன் ஆய்வக விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். அதாவது 2020 RL என பெயரிடப்பட்ட விண்கல் ஆகஸ்ட் 27ஆம் தேதி பூமிக்கு மிக அருகில் 46.8 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் வரும் என்றும் 110 அடி அளவு கொண்ட இந்த விண்கல் ஒரு விமானத்தை விட பெரியதாக இருக்கும் என்றும் இது மணிக்கு 29,600 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது என்றும் சொல்லப்படுகிறது. இந்த வேகம் துப்பாக்கியில் இருந்து வெளியேறும் குண்டை விட 1000 மடங்கு அதிகம். இந்த விண்கல் பூமியில் மோதினால் 1.3 ஜிகாட்டன்கள் வெடிபொருள் வெடித்தால் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுமோ அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என விஞ்ஞானிகள் கூறியுள்ளனர். அதேபோல 25 அணுகுண்டுகள் வெடித்தால் எந்த அளவுக்கு வெப்பம் வெளியாகுமோ அதை இந்த விண்கல் வெளிப்படுத்தும். அதேபோல விண்கல் விழுந்த இடத்தில் 2 கிலோமீட்டர் விட்டம் அளவுக்கும் 1 கிலோமீட்டர் ஆழத்திற்கும் பள்ளம் உருவாகும். ரிக்டர் அளவில் 7 என நிலநடுக்கத்தையும் ஏற்படுத்தும் எனவும் விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இதற்கு அடுத்ததாக 2021 RA-10 எனும் விண்கல் ஆகஸ்ட் 28 அன்று பூமிக்கு 26.1 லட்சம் கிலோமீட்டருக்கு நெருக்கமாக செல்கிறது. இதன் அளவானது 92 அடியுடைய ஒரு விமானத்தின் அளவு இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. அதேபோல 64 அடி விட்டம் கொண்ட 2012 SX-49 எனும் விண்கல் ஆகஸ்ட் 29ஆம் தேதி 42.9 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் பூமியை கடக்கவிருக்கிறது. மேலும் ஆகஸ்ட் 30ஆம் தேதி 210 அடி அளவு கொண்ட 2016 RJ-20 எனும் விண்கல் பூமியை 69.9 லட்சம் கிலோமீட்டருக்கு நெருக்கமாக கடந்து செல்லும். கடைசியாக 2021 JT எனும் விண்கல் இதே தேதியில் பூமியை 63.6 லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் கடந்து செல்கிறது என்று விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.